வணக்கம். இந்த செய்தி உங்களுக்காகத்தான். உங்க வாழ்க்கையில ஒரு புது தொடங்கத்துக்கான தெய்வீக வாய்ப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த நிமிஷம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆமா, நீங்க இந்த பதிவ பாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது சும்மா யதார்த்தமா நடக்கல. கடவுள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் நீங்க இப்போ இங்க இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கா? ஒரு வழிகாட்டுதலுக்காகவோ இல்ல ஒரு பெரிய மாற்றத்துக்காகவோ ஏங்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான நேரம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ பொதுவான செய்தி கிடையாது. இது உங்களுக்காகவே, உங்களோட இதயத்துக்காகவே பேச போற ஒரு தனிப்பட்ட வாக்குறுதி. இதோ உங்களுக்கான அந்த முக்கியமான வாக்குறுதி. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய வழி உங்களுக்காகவே திறக்கப்பட போகுது. சில விஷயங்கள் நம்மளோட முயற்சியால முடியாம போகும் இல்லையா? எங்க நம்ம தோத்து நிக்கிறோமோ அங்கதான் தெய்வீக சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்மளோட எல்லைகளுக்கு அப்பால தான் உண்மையான அற்புதம் தொடங்குது. இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஏமாற்றங்கள், மத்தவங்களால மூடப்பட்ட கதவுகள், மறுக்கப்பட்ட வாய்ப்புகள், அதையெல்லாம் நினைச்சு இனிமே கவலைப்படாதீங்க. அந்த அத்தியாயம் முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்காக ஒரு வழியை திறந்தா இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவோ மூடவோ முடியாது. இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. இத்தனை நாளா ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த காத்திருப்பு இப்போ முடிய போகுது. உங்க காத்திருப்பு வீண் போகலன்னு நீங்க தெரிஞ்சுக்க போற நேரம் இது. ஒருவேளை ஒரு நல்ல வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல உங்க பணக்கஷ்டம் தீரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கலாம். குடும்பத்துல நிம்மதி வரணும்னு, இல்லனா பிரிஞ்சு போன ஒரு உறவு மறுபடியும் சேரணும்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க ஒவ்வொரு வேண்டுதலும் கேட்கப்பட்டிருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு போராட்டத்துக்கும், உங்களோட நீண்ட நாள் காத்திருப்புக்கும் இதோ பதில் வந்தாச்சு. உங்களுக்காகவே இப்போ ஒரு புதிய பாதை உருவாகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அப்படியே தேங்கி நின்னு போச்சுன்னு நினைச்சீங்களோ, எதெல்லாம் தடைபட்டு இருந்துச்சோ, அதெல்லாம் இப்போ நகர ஆரம்பிக்கும். ஒரு புது சக்தி உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. இங்க திறக்க போற கதவுங்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்ல. அது உங்க வாழ்க்கையோட பல பகுதிகளை ஆசிர்வதிக்க போற ஒரு முழுமையான ஆசிர்வாதம். உங்களை யாரெல்லாம் குறைச்சு மதிப்பிட்டாங்களோ, உங்களை வேண்டான்னு ஒதுக்கினாங்களோ, அவங்களே உங்க அபாரமான வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. கடவுள் அவங்க கண் முன்னாடியே உங்களை உயர்த்துவார் பாருங்க. வரப்போற ஆசீர்வாதம் உங்க மனசுக்குள்ள சமாதானத்தையும் இதயத்துக்குள்ள சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அது உங்களோட பணக்கஷ்டத்தை போக்கும், உங்களுக்கு ஒரு புத்தம் புது வாழ்க்கைய கொடுக்கும். சொல்லப்போனா இது ஒரு பெரிய அற்புதமா இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? இது நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த தருணம். உங்க மனச முழுசா திறந்து, முழு நம்பிக்கையோட நான் சொல்ல சொல்ல ஏன் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. இல்லனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலும் போதும். ஓ கர்த்தரே, எனக்கு என் வாழ்க்கையில மூடி இருக்கிற கதவுகளை திறந்து அருளும். என் பயத்தை எடுத்து போடுங்க. என் கவலைகளை மாத்துங்க. என் குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க. என் பணக்கஷ்டத்தை தீர்த்து வைங்க. நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றிய தாங்க. நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இன்னிக்கே எனக்கு அனுப்புங்க. ஆமேன். உங்க ஜெபம் நிச்சயமா கேட்கப்பட்டிருக்கு. முழுசா நம்புங்க. கடைசியா உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரட்டும். உங்க வழியில இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும். உங்க கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறட்டும். நீங்க காத்துக்கிட்டு இருந்த அந்த பதில் சீக்கிரமே கிடைக்கட்டும். மறக்காதீங்க, தேவன் உங்களுக்காக ஒரு கதவை திறந்துட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் அதை மூட முடியாது. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட உங்க நாள தொடங்குங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.